பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தி முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் விதி எண் 110 கீழ் உரையாற்றிய அவர், பால் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும், இதன் காரணமாக தமிழக அரசுக்கு கூடுதலாக மாதம் 30 கோடியும் ஆண்டுக்கு 360 கோடி ரூபாயும் செலவாகும் எனவும் தெரிவித்தார். தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் 3,16,000 மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக 1 ரூபாய் உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக உயர்த்தவும், ஆக மொத்தம் 1 லிட்டர் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. இந்த கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக ஒரு மாதத்திற்கு ரூபாய் 30 கோடியும் ஒரு ஆண்டிற்கு 360 கோடியும் செலவாகும். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை கிடைக்கும் வகையில் சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னோக்கு மருத்துவமனை அமைக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் உரையாற்றிய அவர், முதல்வரின் மருத்துவ காப்பீடு 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் அறிவித்தார். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். திருநங்கையர்களுக்கான மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தருமபுரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 351 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் உரையாற்றிய அவர், செவிலியர் உள்ளிட்ட பணியாளர்களை உருவாக்கும் வகையில் 6098 கூடுதல் மாணவர் இடங்கள் உருவாக்கப்படும் என்றார். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ரூபாய் 351 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும். 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 660 பிஎஸ்சி செவிலியர் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்பட்டு, ஏற்கனவே உள்ள செவிலியர் கல்லூரிகள் மற்றும் செவிலியர் பள்ளிகளில் கூடுதலாக 1925 கூடுதல் மாணாக்கர் இடங்கள், எண்முறை மருத்துவம் உள்ளிட்ட 12 துணை மருத்துவ படிப்புகளில் 2778 மாணாக்கர் இடங்கள், மருந்தியல் படிப்புகளில் 735 கூடுதல் இடங்கள் என மொத்தம் சுமார் 6998 கூடுதல் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும். இடதுசாரி போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்கும் விதமாக கல்லூரி கல்வி ஆணையர் அனுப்பிய சுற்றறிக்கைக்கு எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் உத்தரவு திரும்ப பெறப்பட்டது. இடதுசாரி கட்சிகள் கரப்பான் ஜனதா போராட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்பதை தடுக்க பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, காவல்துறை மற்றும் நிர்வாகத்துறைகளோடு இணைந்து ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்த வேண்டும் என கல்லூரி முதல்வர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. மேலும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் விவரத்தை தனக்கு அனுப்ப வேண்டும் எனவும் கல்லூரி கல்வி ஆணையர் உத்தரவிட்டிருந்தார். அவரது சுற்றறிக்கைக்கு மாணவர் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உத்தரவு உடனடியாக திரும்ப பெறப்பட்டது. தமிழ்நாட்டில் 51 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அலுமினியம் மின்கடத்தி கொள்முதல் செய்ததில் சுமார் 1028 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. மின்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் முன்னதாக இது தொடர்பான முறைகேடுகளை சுட்டிக்காட்டி வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஏற்கனவே மின்சாரத்துறையில் டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் விவகாரம் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கும்பகோணம் கோயிலில் இருந்து திருடப்பட்ட திருமங்கையாழ்வார் சிலை மீட்கப்பட்டு சுமார் 80 ஆண்டுகளுக்கு பின் ஊருக்கு கொண்டுவரப்பட்டதை மக்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர்.
1000 ஆண்டுகள் பழமையான சவுந்தரராஜ பெருமாள் கோயிலில் 80 ஆண்டுகளுக்கு முன்பு திருடப்பட்ட திருமங்கை ஆழ்வாரின் வெண்கலச் சிலை இங்கிலாந்தில் இருந்தது கண்டறியப்பட்டு மீட்கப்பட்டது. தமிழக முதல்வர் விஜய் பார்வையிட்ட பிறகு கோவிலுக்கு சிலை கொண்டு வரப்பட்டது. ஊர் நுழைவு வாயிலிலிருந்து கிராம மக்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க பிரம்மாண்ட ஊர்வலமாக சிலையை எடுத்து கோயிலில் வைத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஸ்ரீவைகுண்டத்தில் புதிய நீதிமன்ற கட்டடப் பணிகளை உடனே தொடங்க நிதி ஒதுக்க வலியுறுத்தி கடைகளை அடைத்து வியாபாரிகளும் வழக்கறிஞர்களும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2019ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டும் தற்போது வரை நீதிமன்ற கட்டடப் பணிகள் தொடங்கப்படவில்லை என குற்றஞ்சாட்டினர். போராட்டம் காரணமாக 500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. நீலகிரி மாவட்டம் உதகை தலையாட்டிமந்து பகுதியில் இரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த கரடி கடையின் முன் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பாலை குடித்துச் சென்றுள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்க்க வனத்துறையினர் கூண்டு வைத்து கரடியை பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரியில் சூறைக்காற்றுடன் கடல் சீற்றத்தோடு காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் முக்கடல் சங்கமிக்கும் பகுதியில் தடுப்பு வேலிகளை அமைத்து கண்காணித்து வருகின்றனர். கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் தூய்மை இந்தியா திட்ட பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக பணியாற்றியவர்களை நீக்கியதை கண்டித்தும் மீண்டும் வேலை வழங்க கோரியும் இந்த போராட்டம் நடைபெற்றது. அப்போது பெண் ஒருவர் தன் மீது பெட்ரோல் ஊற்றிக் கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். PAP நீர்த்தேக்க திட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து உப்பாறு அணைக்கு முழு கொள்ளளவு தண்ணீர் வழங்க கோரி போராட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் காலை குடங்களுடன் கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். குமாரபுரம் கிராமத்தில் முறையாக குடிநீர் விநியோகிக்காததால் பணம் கொடுத்து குடிநீரை வாங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. திட்ட மேலாளர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. கோவை பொள்ளாச்சி அருகே ஊஞ்சவேலம்பட்டி அரசு பள்ளியில் குடிநீர் பருகிய 16 மாணவ மாணவிகளுக்கு தொண்டை எரிச்சல் ஏற்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. குடிநீர் தொட்டியை ப்ளீச்சிங் பவுடர் கொண்டு சுத்தம் செய்தபோது அந்த நீரை முழுமையாக வெளியேற்றாததால் இந்த பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் தெரிவிக்காததை கண்டித்து பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் மாணவர்கள் அனைவரும் நலமோடு இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் முருங்கை வரத்து அதிகரிப்பால் 1 கிலோ வெறும் 10 ரூபாய்க்கு மட்டுமே ஏலம் போகிறது. ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை செலவு செய்த விவசாயிகளுக்கு கூலி கொடுக்க கூட வழியில்லாததால் முருங்கைக்காய்களை பறிக்காமல் மரங்களிலேயே விட்டுவிட்டனர். இதனால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள முத்து கிருஷ்ணா பேரியில் உள்ள தும்பு மில்லில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகம் காரணமாக தீ மளமளவென பரவியதில் ஏற்றுமதி செய்ய வைக்கப்பட்டிருந்த சுமார் 60 டன் தும்பு தீக்கிரையானது. தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரத்திற்கு பிறகு தீயை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. தஞ்சையில் காவலருடன் வாக்குவாதம் செய்து தாக்கிய வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவரும் ஒரு நாள் நீதிமன்ற காவலுக்கு பின் நல்லெண்ண அடிப்படையில் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மறியலில் ஈடுபட்ட போது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இதுபோன்ற செயல்களில் இனி ஈடுபட வேண்டாம் என காவல்துறையினர் அவர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள வாலிஸ்புரம் நகராட்சி குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. துறையூர், பெரம்பலூர் மற்றும்
உப்பிலியாபுரத்திலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் அப்பகுதியில் கடும் புகை மூட்டம் நிலவியதால் மக்கள் பாதிப்படைந்தனர். வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வெயில் காரணமாக உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது. இருப்பினும் உப்பின் விலை டன் ஒன்றுக்கு 1000 ரூபாய்க்கும் குறைவாகவே விற்பனை செய்யப்படுவதால் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். ஆள் கூலி, மின் கட்டணம் மற்றும் பராமரிப்பு செலவுக்கே பணம் போதாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். வைகை அணைக்கு முன்பாக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆகாய தாமரை செடிகள் ஆக்கிரமித்துள்ளதால் 5 மாவட்டங்களின் குடிநீருக்கு ஆதாரமான வைகை ஆறு மாசடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இவற்றை உடனடியாக அகற்ற சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் செடிகள் விரைவில் அகற்றப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் பெட்ரோல் பங்கில் கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை பறித்த வழக்கில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பெட்ரோல் பங்கிற்கு சென்ற 3 பேர் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டி அங்கிருந்த ஊழியரிடம் 35,000 ரூபாயை பறித்துள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் 8 மணி நேரத்தில் 2 கைது செய்துள்ளனர். தலைமறைவாக உள்ள மற்றொரு நபரை தேடி வருகின்றனர். சேலம் ஓமலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிக்கம்பட்டி ஊராட்சியில் காவிரி குடிநீர் திட்டப்பணிகள் முடிவடைந்தும் தண்ணீர் விநியோகிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல மாதங்களுக்கு முன்பே தொட்டி கட்டப்பட்டு குழாய்கள் பதிக்கப்பட்ட போதிலும் அதிகாரிகளின் காலதாமதத்தால் 6 குக்கிராம மக்கள் குடிநீரின்றி அவதிப்படுவதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். தண்ணி வரதில்ல, போர் தண்ணி எங்க பக்கம் இல்ல, போரும் எதுவும் இல்ல. அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறது தான் போரும் ரிப்பேர் பண்ணி இது பண்ண மாட்டேங்கிறாங்க. தண்ணி இல்ல, 30 வருஷமா நாங்க தண்ணி இல்லாம கிணத்து தண்ணி, போர் தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கோம். மீட்டர் தண்ணி கேட்டு போராடணும். போன வருஷம் டேங்க் கட்டி முடிச்சாங்க சார், ஆனா இன்னும் தண்ணி வரல எங்களுக்கு. விருதுநகர் மாவட்டத்தில் 133 ஆலைகள் மீண்டும் இயங்க மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்துள்ளார். மாவட்டத்தில் உள்ள பட்டாசு ஆலைகளில் சிறப்பு குழுக்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் விதிகளுக்கு முரணாக செயல்பட்ட 177 ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது முதற்கட்டமாக 133 ஆலைகள் மீதான தடையை நீக்கியுள்ள மாவட்ட நிர்வாகம் மீதமுள்ள ஆலைகளின் மீதான நடவடிக்கைகளையும் பரிசீலித்து வருகிறது. மேலும் அனைத்து ஆலை உரிமையாளர்களும் பாதுகாப்பு விதிமுறைகளை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சிவகிரியில் யானைகளை தடுக்க அகழி அமைக்க ஒப்பந்தம் எடுத்தவரிடம் கமிஷன் கேட்ட வன அலுவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் காட்டு யானைகளை தடுக்க அகழி அமைக்க ஒப்பந்தம் எடுத்தவரிடம் வன அலுவலர் கதிரவன் 30 விழுக்காடு கமிஷன் கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ரசாயனம் தடவிய பணத்தை வாங்கிய போது அவரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி பகுதியில் உள்ள 300 ஆண்டுகள் பழமையான 9 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தோப்புக்குளம் கழிவுநீரால் மாசடைந்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குளத்தில் கழிவுநீரும் பிளாஸ்டிக் கழிவுகளும் கலப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே மக்களின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் இந்த குளத்தில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து உரிய பாதுகாப்பை வழங்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரியிடம் கேட்டபோது கழிவுநீர் கலக்காதவாறு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். இது பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு போர் வாட்டர்லேருந்து எல்லாமே ரொம்ப மோசமாயிடுச்சு. போர் வாட்டர் இப்போ வளண்ட மாதிரி இருக்குது. ரொம்ப மருத்துவ கழிவு அதிகமாக வருது. எங்களுக்கு வந்து ஒரு நடவடிக்கை ஆய்வு செய்து நல்ல நடவடிக்கை எடுத்து தண்ணி உள்ளே வரக்கூடாது, சாக்கடை தண்ணி வரக்கூடாது. மக்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு வர மாதிரி ஒரு சூழல் இங்கே உருவாகிருக்கு. குடிக்கவே முடியல சார். தண்ணி போர் பக்கத்துலேயே இருக்குது. அது டேரக்ட் கனெக்ஷன் தான். போர் டேங்க்லேருந்து வரல, டேரெக்டாக வர்றது தான். சுத்தமாக தண்ணி குடிக்க முடியலை. இது தக்க நடவடிக்கை எடுக்கும் மாதிரி கேட்டு கொடுக்குறோம். எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தாங்க. இந்த மழை தண்ணி இதுங்கிறதுனால இன்னும் ரொம்ப உடம்பு சரியாமல் போய் பிள்ளைங்களுக்கெல்லாம் விடிய விடிய கொசு தொல்லை, ரொம்ப ரொம்ப துர்நாற்றம் வேறு. இதனால் பிள்ளைங்களுக்கும் உடம்பு சரியில்லை, ஸ்கூலுக்கு போகல.
15 ஆண்டு கால காத்திருப்புக்கு பிறகு சென்னை பறக்கும் ரயில் திட்டத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் இணைக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. அடுத்த 3 மாதங்களில் சொத்துக்கள் மற்றும் பராமரிப்பு பணிகளும் அடுத்த 2 ஆண்டுகளில் முழுமையான ரயில் செயல்பாடுகளும் மெட்ரோ நிர்வாகத்திடம் கைமாறுகின்றன. இதற்காக கடற்கரை மற்றும் கோட்டை நிலையங்களில் இணைப்பு வசதிகள் செய்யப்பட உள்ளன. சென்னை மெரினா கடற்கரையை நீலக்குடி கடற்கரையாக மாற்றும் முயற்சியில் நேப்பியர் பாலம் வழியாக கழிவுநீர் கடலில் கலப்பதால் சான்று பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி, கழிப்பறைகள் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் என பல்வேறு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ள போதிலும் கடல் நீர் குளிப்பதற்கு உகந்ததாக இல்லாததே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. எனினும் பல்வேறு துறைகளின் சீரமைப்பு முயற்சிகளை விளக்கியும் கடலில் குளிப்பதை தவிர்த்தும் மற்ற கட்டமைப்புகளை காட்டியும் சான்றை பெற அதிகாரிகள் தீவிர முனைப்பு காட்டி வருவதாக தெரிகிறது. தமிழக அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதை மத்திய அரசின் புதிய அறிவிப்பாணை தடுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. வந்தே மாதரத்தை முதலில் பாட வலியுறுத்தும் மத்திய அரசின் சுற்றறிக்கையை ரத்து செய்து தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு வந்தே மாதரம் மற்றும் தேசிய கீதத்திற்கான வரிசையை மட்டுமே மத்திய அரசு குறிப்பிட்டிருப்பதாக தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. மதுரையில் சிவனடியார் பரமசிவம் மரணம் தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பிணவரையில் நீதிபதி லட்சுமி பிரியா நேரில் விசாரணை நடத்தினார். கடந்த ஜூலை மாதம் காவல் நிலைய விசாரணையின் போது காவலர்கள் தாக்கியதில் தலையில் இரத்த கசிவு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் நீதிமன்றத்தை உறவினர்கள் நாடியதை அடுத்து நீதிபதி லட்சுமி பிரியா விசாரணை நடத்தி வருகிறார். மதுரையில் காவல்துறையினர் தாக்கியதில் சிவனடியார் பரமசிவம் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி வரும் அவரது குடும்பத்தினர் உடலை வாங்க மறுப்பு தெரிவித்துள்ளனர். பரமசிவம் தரையில் விழுந்ததால் உயிரிழந்ததாக காவல்துறையினர் அவசரமாக அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக புகார் கூறிய குடும்பத்தினர் நீதிபதி விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் காவல்துறை இவ்வாறு ஒரு அறிக்கையை வெளியிட்டது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினர். மேலும் பரமசிவம் உயிரிழப்பு தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைத்து காவலர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். போய் ஸ்டேஷன் வாசலில் தான் நிற்கிறோம். போய் நின்று உள்ளே கூட போகல. அப்படியே 2 கையை எடுத்துக்கிட்டு இங்கே 4 பேர் இப்படியே மண்டலே அடித்து இப்படியே குத்தி கீழே தள்ளி அங்கனே மயக்கம் போட்டார். ஐயோ ஏன் வாடா, எங்கள் அப்பாவை அடித்து கொள்றாங்கடா, வாடா சீக்கிரம் வாடான்ட்டு இவனை 4 பேர் வாசல்கிட்ட நின்றவங்க உன்னை கஞ்சா கேஸில் தூக்கி போட்டுறேன்னு சொல்லி விரட்டி ஒரு 2-3 தூரத்துக்கு விரட்டி போயிட்டாங்க. நான் வந்து அப்புறமேல் மயக்கம் போடுவோம் அங்கனே கீழே விழுந்துட்டு அப்புறம் ரோட்டில் கடந்து உருள்றேன். என் புருஷனை இப்படி செஞ்சுட்டீங்களான்னு அவங்களே காரில் வச்சு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது அது கூட்டு போனாங்க. கூட்டு போய் ஊசி போட்டுட்டு அங்கேயே வாந்தி எடுத்து மயக்கம் போட்டார். ஊசி போட்டு கூட்டு வராங்க. அடிச்சது எல்லாமே கண்ணால் பார்த்தேன். என்னை விரட்டின போலீஸ் என் சின்ன மயம் கண்ணு முன்னாடி சொல்லிட்டு அப்பா ஓடி இருப்பா அப்படின்ட்டாங்க. அவன் சொல்றியான் பகுத்தறிச்சலாக இருக்கு, அப்பா அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறேன் அந்த இடத்துல. இப்போ எனக்கு எப்போ இருக்கும், ஆனால் இப்போ போய் அங்கே போய் பார்க்குறேன் கேமரா, ஒரு கேமரா இல்லை, ஆனால் நான் பார்த்த இடத்துல கேமரா இருந்துச்சு. அதே இடத்துல நான் சொன்னேன் ஆமாம் சுவாச்சு எத்தனை எல்லாமே அங்கே இருந்தா எல்லாமே மொத்தம் 4 போலீஸுமே அடிச்சது நான் கண்ணார பார்த்தேன். 2 பேர் டிஷர்ட்டில் இருந்தாங்க, 2 பேர் யூனிஃபார்மில் இருந்தாங்க. நேரில் கூட கிடைச்சா நான் காமிக்கிறேன். அது போக உள்ள எஸ்ஐசார் இன்ஸ்பெக்டர் எல்லாமே இருந்தாங்க. நின்று அடிக்க விட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர். வரும் 31ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்திலும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபடப் போவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்தியா இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்குள் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பக்தர்கள் செல்போன்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பக்தர்கள் தங்களது செல்போன்களை பாதுகாப்பாக வைத்துச் செல்ல ஏதுவாக கோயிலின் கிழக்கு ராஜகோபுரம் அருகில் 2 இடங்கள், வடக்கு அம்மணியம்மன் கோபுரம் அருகில் 2 இடங்கள், தெற்கு திருமஞ்சன கோபுரம் அருகில் ஒரு இடத்திலும் பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் பக்தர்கள் தங்களது செல்போன்களை ஒப்படைத்து ஒரு செல்போனுக்கு 5 ரூபாய் கட்டணமாக செலுத்தி டோக்கன் பெற்றுக் கொள்ளலாம்.
கோயிலில் தரிசனம் செய்த பெண் டோக்கனை காண்பித்து செல்போன்களை பெற்றுக் கொள்ளலாம். கோயிலுக்குள் மறைமுகமாக எடுத்துச் செல்லப்படும் செல்போன்கள் உடனே பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறை மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருகே அமைநல்லூர் கிராமத்தில் வாய்க்கால் கரையில் கட்டப்பட்டுள்ள மதில் சுவரை அகற்றக் கோரி விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமூக பாகுபாட்டை வளர்க்கும் இந்த தீண்டாமை சுவரை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக தலையிட்டு அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். திருச்செந்தூர் அருகே ஜீவாநகரில் உள்ள வலைப்பின்னும் கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. கூடத்தில் இருந்த 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 250 மீன்பிடி வலைகள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. இச்சம்பவம் குறித்து திருச்செந்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடகாவில் நடந்தது மன்னிக்க முடியாத வனத்துறையின் பயங்கரவாதம் என்பதால் சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுப்பது பற்றி முதல்வர் விஜய் கவனத்தில் கொள்ள வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கர்நாடகா வனத்துறைக்கு எதிராக சென்னை சைதாப்பேட்டையில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்ற பின் பேட்டியளித்த மாநில செயலர் வீரபாண்டியன், மாநில எல்லையில் வாழும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசும் மத்திய அரசும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சேலம் மாவட்டம் மேட்டூர், கொளத்தூர், மூலக்காடு, மாசிலாபாளையம், தங்கமாபுரிப்பட்டினம், மேச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. வெயிலின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோன்று நாமக்கல், முதலைப்பட்டி, முருகன் கோவில், கருங்கல்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. ராமநாதபுரம் மாவட்டம் ரகுநாதபுரத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சுற்றுச்சூழலுக்கு உகந்த சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மரவள்ளி கிழங்கு மற்றும் காகிதக்குள் கொண்டு 3 முதல் 9 அடி உயரத்திலான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் சிலைகள் வைக்கப்பட உள்ளதால் சிலை தயாரிப்பு பணிகளை இந்து முன்னணி நிர்வாகிகள் பார்வையிட்டனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் கோவளம் கடற்கரையில் ஊதா நிற ஜெல்லி மீன்கள் கூட்டமாக இறந்து கரை ஒதுங்கியுள்ளன. காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு காரணமாக இந்த ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்கியிருக்கலாம் என மீனவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஜெல்லி மீன்களை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. திருவண்ணாமலையில் நடந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாய கடன் தள்ளுபடி தொடர்பாக விவசாயிகள் நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் செய்தனர். கோட்டாட்சியர் தலைமையிலான கூட்டத்தில் காதில் பூ சுற்றி விவசாயிகள் பங்கேற்றனர். தமிழக அரசு விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை எனவும் விவசாயிகளை மாநில அரசு வஞ்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினர். கூட்டத்தில் கண்டன முழக்கங்களை எழுப்பிய விவசாயிகள் பின்னர் கூட்டத்தை புறக்கணித்து மணலூர்பேட்டை சாலையில் அமர்ந்து திடீர் மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை அடுத்து விவசாயிகள் கலைந்து சென்றனர். தென்காசி மாவட்டம் கருத்தப்பிள்ளையூர், கீழ ஆம்பூர் மற்றும் காசி விஸ்வநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள வெங்காயம் தற்போது அறுவடைக்கு தயாராகி வருகிறது. பறந்து விரிந்து பச்சை பசலென காட்சியளிக்கும் இந்த விளைநிலங்கள் கண்களுக்கு விருந்தளிக்கின்றன. வெளிச்சந்தையில் ஓரளவுக்கு நல்ல விலை கிடைத்து வருவதால் அறுவடை நேரத்திலும் விலை சாதகமாக இருந்து தங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் காத்திருக்கின்றனர். சாலையை சீரமைக்க கோரி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சாலை மறியலில் ஈடுபட்டோர் கைது செய்யப்பட்டனர். சேதமடைந்த மந்தித்தோப்பு சாலை விரிவுபடுத்தி சீரமைக்க வலியுறுத்தி அனைத்து வியாபாரிகள் நலச்சங்கம், குடியிருப்போர் சங்கங்கள் உள்ளிட்டவை சார்பில் போராட்டம் நடைபெற்றது. காவல்துறையினர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் சமரசம் ஏற்படாததால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்.